டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங், அதுவும் முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்ம எப்படி இந்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கோம் சரிங்களா. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி, புட் ஆப்ஷன் என்ட்ரி, அதே மாதிரி நோ ட்ரேடிங் ஜோன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டார்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப் சைடு சரி டவுன் சைடு சரி, இந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று இந்த இண்டிகேட்டருக்குள்ளே இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் என்ன, அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரேடு வந்து ஒரு இனிஷியேட் பண்ணலாம், அதை மாதிரி இன்னொன்று ரிவர்சல் ட்ரேட் எந்த இடத்துல நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, எந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வரப்போ கால் ஆப்ஷன் என்ட்ரி போகிறது, புட் ஆப்ஷன் என்ட்ரி போகிறது, எங்கே வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கணும், மார்க்கெட்டு வந்து ஏதாவது ரேஞ்ச் பவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இது எல்லா வகையான குழப்பங்களும் இருக்கும். இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக கிளியராக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போ பாருங்கள், இந்த வீக்குக்கு உண்டான மண்டே சரிங்களா, அதாவது நிஃப்டி சார்ட்டில் நம்ம அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் எல்லாமே மார்க் பண்ணிங்க சரிங்களா, இந்த வீக்குக்கு உண்டானது சரிங்களா. ஸோ அந்த இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் சரிங்களா. இது எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ இங்கே பாருங்கள், இது அப் சைடில் டார்கெட்டும், அதே மாதிரி இது டவுன் சைடில் டார்கெட்டும் சரிங்களா. இது வந்து ஒரு ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டு ரெட் கலர் லைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரேஞ்சு. ஸோ இது எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன இருக்குது, டார்கெட் ஒன்று இருக்குது, டார்கெட் 2 இருக்குது, அதே மாதிரி டவுன் சைட்லையும் டார்கெட் இருக்குது சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்ம எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடே எடுக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடராக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சேஃப் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஜோன், இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு லைனுக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகட்டும், அப்புறம் நான் ட்ரேட் என்ட்ரி ஆகிறேன், அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ என்ட்ரி ஈஸி தான், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த அப் சைடில் இருக்கிற லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் என்ட்ரி, டவுன் சைடில் இருக்கிற லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா புட் ஆப்ஷன் என்ட்ரி சரிங்களா. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரிக் இதுக்குள்ளே இருக்குது, என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அங்கே பாருங்கள், டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டாப்பில் இருக்கிற ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வந்திருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இந்த டேரெக்ஷன் நோக்கி போயிடும். இப்போ ரெட் கலர் பார் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, அப்போது நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து சடனாக ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்து இந்த டவுன் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன் சைடில் இருக்க ரெட் கலர் லைனுக்கு நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் ஒரு ஸ்பெஷாலிட்டினா நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக டார்கெட்டும் இருக்குது, அந்த ஒரு ரிவர்சலும் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாக்டாக அங்கே ஒரு ரிவர்சல் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லெவல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ட்ரேடை வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம். அது இந்த இண்டிகேட்டருக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார் நீங்கள் பார்க்குறது டாப்பில் இருக்கிறத ஹிட் பண்ணிட்டு தான் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டவுன் சைடு இருக்கிற இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சோட டவுன் சைடு லெவலுக்கு நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இதே மெயின்டைன் பண்ணிங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கனால நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இந்த அப் சைடில் இருக்கிற அந்த ரெட் லைனை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், அதனால் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதை டார்கெட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளியராக இந்த டவுன் சைடில் இருக்கிற ரெட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்குது, மறுபடியும் பாருங்கள் இந்த லெவலில் ஹிட் பண்ணிட்டு அதை பிரேக் ஆக ட்ரை பண்ணுது, ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆகுது, மறுபடியும் இங்கே பாருங்கள் அரௌண்டு ஒரு 1 மணிக்கு பிரேக் ஆகுதுக்கு கரெக்டாக பாருங்கள், டார்கெட் ஒன்று போய் ஹிட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் சின்னதாக ரிவர்சல் ஆகி சைட்வேஸில் போய் எனக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி டியூஸ்டே பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட் கேண்டில் வந்து அப் சைடு அண்ட் டவுன் சைடு ரெண்டுமே நீங்கள் வந்து டச் ஆகிற மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு ஒரு டோஜி மாதிரி இன்கேஸ் ஃபார்ம் ஆயிருந்தாங்கன்னா அப்படியே ட்ரேடை எதுவுமே பண்ணாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க அப் சைட் பிரேக் பண்ணுறாங்களா டவுன் சைட் பிரேக் பண்ணுறாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை வந்து கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுலேயே இங்கே பாருங்கள், நீங்கள் சார்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். இதை விட பாருங்கள், இந்த ரேஞ்சை விட இந்த ரேஞ்சு பாருங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது சின்ன டிஃபரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி டார்கெட்டும் அதே மாதிரி டவுன் சைடு டார்கெட்டும் இது எல்லா லெவல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக அமையும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், என்னென்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ரேஞ்சில் இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கலாம். எப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங்காக வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ நீங்களே பாருங்கள், இது மண்டேக்குள்ளது, இது டியூஸ்டேக்குள்ளது, இது வந்து தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுமே பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போதே கிளியராக புரியுதா.
ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கே ரேஞ்ச் ரொம்பவே பக்கம் பக்கமாக இருக்குது. எல்லா லைன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் அதே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தேர்ஸ்டே பாருங்கள், நமக்கு வந்து ரேஞ்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கா. அதாவது இந்த நமக்கு இந்த 2 ரெட் லைனுக்குள்ளான ரேஞ்சும் பெருசாக இருக்குது. டார்கெட் 1 டார்கெட் 2 அதே மாதிரி டவுன் சைடு டார்கெட் 1 டார்கெட் 2 இது எல்லாமே பாருங்கள். இதுக்கு உண்டான இந்த கேப் பாருங்கள், கேப் வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக மண்டே அண்ட் டியூஸ்டே கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள். ஸோ இதுவே உங்களுக்கு டினோட் பண்ணுது என்னென்னா, அன்றைக்கி ஆப்ஷன் ப்ரீமியம்ஸில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அது அன்றைக்கி லிட்டரலாக நடந்திருக்கு. அதை நீங்களே கவனித்து பாருங்கள். ஸோ எங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் இதை மாதிரி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேண்டில் இப்போ பாருங்கள், டவுன் சைட் கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் தாராளமாக உடனே நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள், கிளியராக பாருங்கள், அப் சைடில் இருக்கிற அந்த ரெட் கலர் அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சோட டாப் மோஸ்ட்டில் எனக்கு ஹிட் ஆகிட்டு மறுபடியும் க்ளீனாக வந்து மறுபடியும் டவுன் சைடில் இருக்கிற அதே ரேஞ்சில் இருக்கிற அந்த டவுன் சைட் லெவலில் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது தான். கரெக்டாக பாருங்கள், ஒரு 11 ரூபாய்க்கு ஹிட் ஆகிருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆனது. நீங்கள் எப்பவும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன், அது அப் சைடோ டவுன் சைடோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லைனா நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வால்யூமோடு பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டார்கெட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எப்பவும் இந்த டாப் மோஸ்ட் லெவலில் பிரேக் பண்ணுறப்ப தான் நிறைய ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப்பிங் எங்கே நடக்கணும், அதுவும் இங்கே தான். இந்த அப் சைட் லெவலோ இந்த எக்ஸாக்ட் அந்த டவுன் சைட் லெவலோ வரப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறதாலும் சரி, இல்லை அந்த டேரெக்ஷன் பொறுத்து நீங்கள் வெயிட் பண்ணாலும் ரொம்பவும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ட்ராப்பும் நடக்கலாம், ட்ரெண்ட் கண்டிஷன் நடக்கலாம், எதுனாலும் நடக்கலாம். அது வந்து லைவில் நமக்கு மார்க்கெட் போகிறப்ப மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுக்குள்ளே ட்ரேடு அதனால தான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க மட்டுமே பண்ணுற ஜோன் இது. ஸோ அந்த ரீசனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டுமே இதுக்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கேல்பிங்கே பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஜோனுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும். உங்கள் பணம் இழக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே பண்ணுறதை விட்டுருங்க, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் ஆகட்டும், நல்ல ஒரு வால்யூமோட ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லை பெரிஷ் கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து அப் சைடோ டவுன் சைடோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடு போகலாம், சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், நேற்று டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்குது. ஸோ இதில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம்னா, இது நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வச்சு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக வாய்ப்பு இருக்கா, ஆப்ஷன் ப்ரீமியம் நல்ல மூவ்மெண்ட்டாக வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு வந்து ஈஸியாக அதை வந்து காட்டி கொடுத்துரும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷனாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் டாப் மோஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை டார்கெட் பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த புட் ஆப்ஷன் வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணினாலே புட் ஆப்ஷனில் ஒரு நல்ல ப்ராஃபிட், டீசெண்டான ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணனால இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கு, அதையும் பிரேக் பண்ணனால நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. சிம்பிளான விஷயம், சரிங்களா? ஸோ இதில் ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 இந்த 6 லைனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் மேக்ஸிமம் நடக்கும். நான் சொல்கிறது 70-80% இதுக்குள்ளே தான் இன்ட்ராடே ட்ரேடிங் நடக்கும். ஸோ இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த ஏதாவது நியூஸ் பேஸ்டு இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மோசமான நியூஸு இல்லை ரொம்பவே சூப்பரான நியூஸ், இந்த மாதிரி இது பொறுத்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ட்ரெண்டிங் அப் சைட்லேயோ இல்லை நல்ல ஒரு ட்ரெண்டிங் டவுன் சைட்லையோ இருக்கிறப்ப ரொம்ப அந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் இந்த ஜோனை தாண்டி கீழே கொஞ்சம் தூரம் இப்படி அதே மாதிரி மேலேயும் இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் தூரம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் ட்ரேட் ஆனாலுமே மேக்ஸிமம் மறுபடியும் ரிவர்சலாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன், இந்த ஜோனுக்குள்ளே தான் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து மேக்ஸிமம் நடக்கும். அதனால தான் 70-80% சொல்கிறேன், கன்ஃபார்ம் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கும், சரிங்களா? இப்போ எலெக்ஷன் ஒட்டி இப்போ ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், எலெக்ஷன் ஒட்டி வந்த வீக்கு ஃபஸ்ட்டு மண்டே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது. ஸோ அன்றைக்கி பாருங்கள் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே முக்கியமான இந்த நம்ம ஜோன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 2 ரெட் கலர் லைன்ஸ்குள்ளே தான் ட்ரேடே நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டு கரெக்டாக ஹிட் ஆகினு மறுபடியும் ரிவர்ஸலை கரெக்டாக பாருங்கள், அங்கே தான் போய் முடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே பாருங்கள், இதை தான் சொல்கிறேன், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எப்படி மூவ் ஆச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இது ஒரு சிம்பிள் லாஜிக்காக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ரொம்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அன்றைக்கி பாருங்கள், க்ளீனாக பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டவுன் சைடு இந்த ஜோனை பிரேக் பண்ணோம்னா அடுத்தடுத்த டார்கெட் வந்திருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன், இதை பிரேக் பண்ணி வந்திருக்குதா, வந்தது. ஆனால் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ரிவர்சல் ஆயிடுச்சா, இதை தான் நான் சொல்கிறேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணி போகிறதுலாம் இந்த மாதிரி முக்கியமாக இந்த எலெக்ஷன் ஃபெட் மீட்டிங் இந்த மாதிரி சில RBI நியூஸ் பேஸ்ட் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த ஜோனை தாண்டி போகலாம்.
சரிங்களா. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோனை தாண்டி போனாலும் இதுதான் உங்களுக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டார்கெட் 1 டார்கெட் 2ஓட க்ளோஸ் பண்ணிடுங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கில். அதை தாண்டி போகுது இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் போவோம் 2000 பாயிண்ட் போவோம் அப்படிலாம் வந்து பிடிக்கணும் அதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எப்போனாலும் ரிவர்சல் வரும். அது என்ன டினோட் பண்ணுது, மோஸ்ட்டாக அதாவது மேக்ஸிமம் டவுன் சைட் லெவல் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே டினோட் பண்ணிச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21,620 அரௌண்ட் 21,600 வச்சுக்கோங்களேன். நான் அந்த எலெக்ஷன் அன்றைக்கி சொல்கிறேன், அந்த 4ஆம் தேதி சொல்கிறேன் சரிங்களா. அதுதான் டினோட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், அதையும் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபர்தராக ஃபாலோ ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ரிவர்ஸ் ஆனவிட்டு அந்த ஸ்பீடை பாருங்கள். எக்ஸாக்டாக மறுபடியும் அந்த அந்த நம்மளோட முக்கியமான ஜோனோட லோ வரைக்கும் மறுபடியும் அப்சைடு வந்திருக்குது கிட்டத்தட்ட சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 70-80% மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க நடக்கிறது, இல்லை ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு நம்ம வந்து 70-80% இருக்கிறத விட்டுற முடியாது. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன் 70-80% என்ன நடக்குமோ அதை வந்து ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் அது என்ன கொடுக்குதோ அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு என்ட்ரிக்கு நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த முக்கியமான இந்த 2 ஜோன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளே இருந்தால் ட்ரேட் பண்ண வேணாம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா டார்கெட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது அப்சைடு டவுன் சைடு, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஆனால் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜோனை பிரேக் பண்ணுறப்ப அப் சைடாக இருந்தால் சரி, இந்த டவுன் சைடாக இருந்தால் சரி, இந்த ஜோனை பிரேக் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதை பிரேக் பண்ணோடனே ஒரு சடன் ஸ்பைக் ஆகி டார்கெட்டும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ட்ராப் ட்ரேடிங்கு எங்கே நடக்கும்னா இந்த இடத்துல தான் நடக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் வித் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா. ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க. இதை வந்து உங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சார்ட், நிஃப்டி சார்ட்டோ பேங்க் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட இண்டிகேட்டர் ஸ்டாப் போய்ட்டு சர்ச்சில் இந்த மாதிரி கொடுங்க சரிங்களா. இனிஷியல் பேலன்ஸ் இந்த வித் எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லை, இனிஷியல் பேலன்ஸ் வித் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. இதை சர்ச் பண்ணுங்கள். ஆத்தர் நேம் இது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதோட செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. இன்புட்ஸில் இது எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஐபி ஹை ஐபி லோக்கு நான் அந்த ரெட் கலர் லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ்லாம் உங்கள் விருப்பம் தான் சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள் 50% அப்பர் எக்ஸ்டென்ஷன், 100% அப்பர் எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி தான் லோயருக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே இது தான் டினோட் பண்ணுது சரிங்களா. ஸோ அதான் நம்ம இந்த சார்ட்டில் பார்க்குறீங்க. உங்களுக்கு வேல்யூஸ் தேவைன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டைலில் போய்ட்டு இந்த லேபிள்ஸ் ஆன் ப்ரைஸ் ஸ்கேல் இருக்குல்ல, இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துடும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு சேவஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த வந்து முக்கியமாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன சொன்னனோ அதை மட்டும் கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ட்ரிலாம் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக ஜஸ்ட் வெயிட் பண்ணால் போதும், என்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது கால் ஆப்ஷனும் சரி புட்டாலும் சரி, நீங்கள் வெயிட் பண்ணணும். ஊடையில் எங்கேயாவது தேவையில்லாமல் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்க இடத்துல போய் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் பக்காவாக எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாக வச்சாலும் உங்களுக்கு டார்கெட் பெருசுங்க மாதிரி அமையும். இந்த 1:1 அந்த மாதிரி எக்ஸாக்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் சரி, இல்லை 1:2 1:3 இந்த மாதிரி நீங்கள் எதாவது ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் இதில் பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து சூப்பராகும் சரிங்களா. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் ஆகுது சரிங்களா. ஸோ இது முக்கியமாக சொல்லிட்டு இன்ட்ராடேக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதை பேஸ் பண்ணிட்டு நீங்களே ஏதோ ஒரு கேல்குலேஷன் போட்டு ரொம்பவே இந்த பொசிஷனல் கால் மாதிரி எதுவும் எடுத்து நீங்களே பண்ணாதீங்க. இது பக்காவாக இன்ட்ராடேக்காக தான் டிசைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இது பக்காவாக நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இது போக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை, அதாவது நிஃப்டிலேருந்து பேங்க் எக்ஸ் வரைக்கும் எந்த இண்டெக்ஸ் எடுத்துட்டாலும் நம்ம கொடுத்த டார்கெட் லெவல் தான் பக்காவாக ரீச் ஆகிட்டு தான் இன்றைக்கி ஒரு ஃபாலே வந்துச்சு சரிங்களா. யாராவது செக் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அவ்வளோ அக்யூரேசியாக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு எஜுகேஷனுக்காக தான் அந்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே சரிங்களா. ஏன்னா இதை விட அட்வான்ஸ்டாக எங்கே எக்ஸாக்டாக துல்லியமாக டார்கெட் நம்ம பண்ணலாம், மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், அதே மாதிரி இப்போ அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் அந்த வாரத்துக்கு குறிப்பிட்ட அந்த வாரத்துக்கு ஏதாவது ட்ரிகராக வாய்ப்பு இருக்கா. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் கூட பார்க்குறோம் இல்லையா, 10 ரூபாலேருந்து இந்த 200 போகிறது 300 போகிறது அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் சொல்கிறேன், அது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது பேஸ் பண்ணலாம் தான் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுப்போம், அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சரிங்களா.
இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து இதில் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போடுறோம் சரிங்களா. ஸோ இது மட்டும்தான் மார்க்கெட்னு நினச்சிக்காதீங்க. இது மட்டும்தான் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா. ஆனால் இதை வச்சே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் இல்லை பெருசாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகலாம் கேட்டிங்கன்னா அது உண்மையிலே கொஞ்சம் வந்து கொஸ்டின் மார்க் தான் சரிங்களா. ஸோ கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பற்றி நான் சொல்லுவேன், அதை வந்து ஒரு ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று அதுக்கு பின்னால் சில மேக்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த 2 தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சரிங்களா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி இல்லைனா கால்னாலும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். கோர்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் நம்ம கொண்டு போவோம், என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.